திருவழிபாடு ஆண்டின் பொது காலம் 14ஆம் வாரம் புதன்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். அனைத்துலகோரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். அனைத்துலகோரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார், உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அனைத்துலகோரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். அனைத்துலகோரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். பாசுரம். வையகம் நிறுவிய வல்லவனே இறைவா, இலங்கிடும் விண்வெளியெல்லாம் அமைத்தீர், இரவுக்கு நிலவினை ஒளிதர வைத்தீர், பகலை ஆதவன் ஆளவும் செய்தீர். காரிருள் இரவு கலைந்து போனது, பாரினில் எழிலும் மலர்ந்ததுவே. வீரியமுடனே விழித்தெழும் உள்ளம் கோரியவற்றை செயல்படுத்திடவே, இதயம் நிறைந்து புகழ் இசைக்க புதிய நாள் எம்மை அழைக்கிறது. உதய ஒளியை விட ஒளிரும் உளத்துடன் இதமாய் இன்னிசை பாடிடுவோமே. வழுக்கும் வழியை தவிர்த்து நடப்போம், இழுக்கு நினைவை புறக்கணித்திடுவோம். பழிச்சொல் நாவை பாழ்படுத்தாமல் இழிவு சொல்லையும் விலக்கிடுவோமே. பகலவன் வரவால் பகல் ஒளி பெறுமே, அகவொளி தருவது நம்பிக்கையே. மிக திடமுடனே நம்பிக்கை வளர்க, நிகரிலா அன்பும் பற்றி எரிக. நேயரம் வேண்டலேற்பீர் தந்தாய், உயர்நிலை வீற்றிருக்கும் மகனும் அச்சமகற்றம் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே. ஆமேன். இறைவா, உமது வழி தூய்மையானது, மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? இறைவா, உமது வழி தூய்மையானது, மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாடுகின்றேன், கடவுள் எனக்கு செவி சாய்த்தரல வேண்டுமென்று அவரை நோக்கி மன்றாடுகின்றேன். என் துன்ப நாளில் என் தலைவரை நாடினேன், இரவில் அயராது கை கோப்பினேன். ஆனாலும் என் ஆன்மா ஆறுதல் அடையவில்லை. கடவுளை நினைத்த போது நான் பெருமூச்சு விட்டேன், அவரை பற்றி சிந்தித்த போது என் மனம் சோர்வுற்றது. என் கண் இமைகள் மூடாதபடி செய்து விட்டேன். நான் கலக்கமுற்றிருக்கிறேன், என்னால் பேச இயலவில்லை. கடந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கின்றேன், முற்கால ஆண்டுகளை பற்றி சிந்தித்து பார்க்கின்றேன். இரவில் என் பாடலை பற்றி நினைத்து பார்த்தேன், என் இதயத்தில் சிந்தித்தேன். என் மனம் ஆய்வு செய்தது, என் தலைவர் என்றென்றும் கைவிட்டு விடுவாரோ, இனி ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டாரோ, அவரது பேரன்பு முற்றிலும் மறைந்து விடுமோ, அவரது வாக்குறுதி தலைமுறை தலைமுறையாய் அற்று போய்விடுமோ. கடவுள் இரக்கம் காட்ட மறந்து விட்டாரோ, அல்லது சினங்கொண்டு தமது இரக்கத்தை நிறுத்தி விட்டாரோ. அப்பொழுது நான் உன்னதரின் வழக்கை மாறுபட்டு செயலாற்றுவது என்னை வருத்துகிறது என்றேன். ஆண்டவரை, உம் செயல்களை நான் நினைவு கூர்வேன். முற்காலத்தில் நீ செய்த வியத்தகு செயல்களை நான் நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் யாவையும் பற்றி நான் தியானிப்பேன். உம் வலிமை மிகு செயல்களில் என் மனதை செலுத்துவேன். இறைவா, உமது வழி தூய்மையானது, மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? அரியணை செய்யும் இறைவன் நீர் ஒருவரே. மக்கள் இனங்களிடையே உமது ஆற்றலை நீர் விளங்க செய்தீர். யாக்கோப், யோசேப் என்போரின் புதல்வரான உம் மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டு கொண்டீர். இறைவா, வெள்ளம் உம்மை பார்த்தது, வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்கமுற்றது.
ஆழ்கடலும் கலக்கமுற்றன. கார்முகில்கள் மழை பொழிந்தன. மேகங்கள் இடி முழங்கின. உம் அம்புகள் எத்திக்கும் பறந்தன. உமது இடி முழக்கம் கடும் புயலில் ஒலித்தது. மின்னல்கள் பூ உலகில் ஒளி பாய்ச்சின. மண்ணுலகம் நடுங்கி அதிர்ந்தது. கடலுக்குள் உமக்கு வழி அமர்த்தீர். வெள்ளத்திரளிடையே உமக்கு பாதை ஏற்படுத்தினீர். ஆயினும் உம் அடிசுவடுகள் எவருக்கும் தென்படவில்லை. மோசே ஆரோன் ஆகியோரின் கைகளை கொண்டு மந்தை என உம் மக்களை அழைத்து சென்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இறைவா, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? இறைவா, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார்? ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். ஆண்டவரை போன்ற தூயவர் வேறு எவரும் இலர். உம்மையன்றி வேறு எவரும் இலர். நம் கடவுளை போன்ற வேறு பாறை இல்லை. இருமாப்புடன் இனி பேச வேண்டாம். உங்கள் வாயில் வீம்பு வெளிப்பட வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் அறிவின் இறைவன். செயல்களின் அளவை எடை போடுபவர் அவரே. வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளாள். பல புதல்வரை பெற்றவளோ தனியலாகின்றாள். ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகிறார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையினின்று வறியவரை தூக்கி விடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். மாண்புறு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். உலகின் அடித்தளங்கள் அவருக்கு உரியவை. அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார். தம்மில் பற்று கொண்டோர் காலடிகளை அவர் காப்பார். தீயோர் இருளுக்கு இரையாவர். ஏனெனில் ஆற்றலால் எவரும் வலியவராவதில்லை. ஆண்டவரை எதிர்ப்போர் நொறுக்கப்படுவர். அவர் அவர்களுக்கு எதிராக வானில் இடி முழங்க செய்வார். ஆண்டவர் உலகின் எல்லை வரை தீர்ப்பிடுவார். தம் அரசருக்கு வலிமை தருவார். தாம் திருப்பொழிவு செய்தவரின் ஆற்றலை உயர்த்துவார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூ உலகம் மகிழ்வதாக. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூ உலகம் மகிழ்வதாக. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூ உலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நெருப்பு அவர் முன் செல்கின்றது. சுற்றிலும் உள்ள அவர் தம் எதிர்களை சுட்டெரிக்கின்றது. அவர் தம் மின்னல்கள் பூ உலகை ஒளிர்விக்கின்றன. மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது. ஆண்டவர் திருமுன், அனைத்து உலகின் தலைவர் திருமுன் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களும் அவரது மாட்சியை காண்கின்றார்கள். உருவங்களை வழிபடுவோரும் சிலைகள் பற்றி பெருமை கொள்வோரும் வெட்கத்திற்கு உள்ளாவர். அனைத்து தெய்வங்களை அவரை தாழ்ந்து பணியுங்கள். ஆண்டவரை உம் நீதி தீர்ப்புகளை சீயோன் கேட்டு மகிழ்கின்றது. யூதாவின் நகர்கள் களி கூறுகின்றன. ஏனெனில் ஆண்டவரை உலக அனைத்தும் ஆளும் உன்னதர் நீர். அனைத்து தெய்வங்களுக்கும் மேலானவர் நீரே. தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூறுகின்றார். அவர் தம் பற்று மிக அடியார்களின் உயிரை பாதுகாக்கின்றார். பொல்லாரின் கையில் நின்று அவர்களை விடுவிக்கின்றார். நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோருக்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளரை ஆண்டவரில் களி கூறுங்கள். அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூ உலகம் மகிழ்வதாக. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூ உலகம் மகிழ்வதாக. ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மில் அன்பு கூர்ந்தவனின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லா காலத்திலும் நம் ஆண்டவரை புகழ்வேன். எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வேன்.
அவரது புகழ் எந்நாளும் என் இதழ்களில் இருக்கும். எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வேன். முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். மீண்டும் இஸ்ரேல் மீது ஆண்டவரின் சினம் பற்றி எரிந்தது. அவர்களுக்கு எதிராக செயல்பட அவர் தாவீதிடம், புறப்பட்டு போய் இஸ்ரேல் யூதா மக்களை எண்ணுவாய் என்று தூண்டிவிட்டார். அரசர் யோவாபையும் அவரோடு இருந்த படைத்தலைவர்களையும் அழைத்து, மக்கள் தொகை என்னவென்று நான் அறிய வேண்டும். நீங்கள் தான் முதல் பெயர்செபா வரை அனைத்து இஸ்ரேல் குலங்களிடையே சென்று வீரர்கள் தொகையை கணக்கிடுங்கள் என்றார். யோவாபு அரசரை நோக்கி, ஆண்டவராம் கடவுள் வீரர்களை இப்போது இருப்பதைப் போல் இன்னும் 100 மடங்கு மிகுதிப்படுத்துவாராக. என் தலைவராம் அரசர் இதை காண்பாராக. ஆனால் என் தலைவராம் ஆண்டவர் இதை செய்ய விரும்புவது ஏன் என்று கேட்டார். இருப்பினும் யோவாபுக்கும் படைத்தலைவருக்கும் எதிராக அரசரின் வார்த்தையை நிலைத்தது. இஸ்ரேல் வீரர்களை கணக்கிடுவதற்காக யோவாபும் படைத்தலைவர்களும் அரசர் முன்னிலையில் நின்று புறப்பட்டு சென்றனர். வீரர்களின் தொகையை கணக்கெடுத்த பிறகு தாவீது மனம் வருந்தினார். நான் மாபெரும் பாவம் செய்தேன். ஆண்டவரே, உம் அடியானின் குற்றத்தை மன்னித்தருளும், ஏனெனில் நான் பெரும் மதியீனனாய் நடந்து கொண்டேன் என்று தாவீது ஆண்டவரிடம் மன்றாடினார். தாவீது காலையில் எழுந்தார். தாவீதின் திருக்காட்சியாளராகிய இறைவாக்கினர் காதிற்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. நீ சென்று இவ்வாறு ஆண்டவர் கூறுவதாக தாவீதிடம் சொல். நான் உன்மீது 3 தண்டனையை குறிப்பிடுகின்றேன். நீ ஒன்றை தேர்ந்தெடு, அதன்படி நான் செய்வேன். காது தாவீதிடம் வந்து அவரிடம் பேசி வெளிப்படுத்தியது. உனது நாட்டில் 7 ஆண்டுகள் பஞ்சம் வரட்டுமா? உன் எதிரிகள் உன்னை நோக்கி பின்தொடர 3 மாதங்கள் நீ தப்பியோட வேண்டுமா? அல்லது உன் நாட்டில் 3 நாட்கள் கொள்ளை நோய் ஏற்படலாமா? என்னை அனுப்பியவருக்கு நான் என்ன மறுமொழி சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து முடிவு செய். நான் மிகவும் மனவேதனையுற்றுள்ளேன். ஆண்டவரது கையில் நாம் விழுவோம், ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது. மனிதரில் கையில் விழ வேண்டாம் என்று தாவீது கூறி, ஆண்டவர் காலை முதல் குறித்த நேரம் வரை இஸ்ரேலின் மீது கொள்ளை நோயை அனுப்பினார். தான் முதல் பெயர்செபா வரை 70,000 மக்கள் மாண்டனர். வானதூதர் எருசலேமை அழிப்பதற்காக அதன் மீது தம் கையை ஓங்கினார். ஆண்டவர் அத்தீமையை குறித்து மனம் வருந்தி மக்களை அழித்து கொண்டிருந்த வானதூதரை நோக்கி, போதும், உன் கையை கீழே போடு என்றார். அப்போது ஆண்டவரின் தூதர் எபூசியன் அரவோனாவின் போரடிக்கும் களத்தருகே இருந்தார். மக்களை அழித்து கொண்டிருந்த ஆண்டவரின் தூதரை தாவீது கண்டபோது அவர் ஆண்டவரை நோக்கி, பாவம் செய்தவன் நான் அல்லவோ? தீச்செயல் புரிந்தவன் நான் அல்லவோ? இம்மந்தை எக்குற்றம் செய்தது? இப்போது உம் கை என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் வதைப்பதாக என்று கூறினார். அன்று காது தாவீதிடம் வந்து அவரை நோக்கி, நீர் சென்று எபூசியன் அரவுனாவின் போரடிக்கும் களத்திலே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பும் என்றார். தாவீது காதின் வார்த்தைப்படி எழுந்து சென்று ஆண்டவரின் கட்டளையை நிறைவேற்றினார். இல்லை, நான் உன்னிடம் விலைக்குத்தான் வாங்குவேன். நான் இலவசமாக பெற்று என் கடவுளாம் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த மாட்டேன் என்று அரசர் அரவுனாவிடம் கூறி போரடிக்கும் களத்தையும் காளையையும் தாவீது 50 வெள்ளிக்காசுகளுக்கு வாங்கினார். தாவீது அங்கே ஒரு பலிபீடம் எழுப்பி ஆண்டவருக்கு எரிபலிகளும் நல்லுறவு பலிகளும் செலுத்தினார். நாட்டுக்காக செய்த மன்றாட்டை ஆண்டவர் கேட்டருள இஸ்ரேலிலிருந்து கொள்ளை நோய் நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 2ஆம் வாசகம். நற்கருணை. 12 அப்போஸ்தலரின் போதனை என்ற பெயரை கொண்ட ஆதிகால ஆவணம். நற்கருணையை பின்வருமாறு கொண்டாடுங்கள். கிண்ணத்தின் மீது கூறுங்கள், தந்தாய், உம் ஊழியனான தாவீதின் புனித திராட்சை கொடிக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதனை உம் ஊழியரான இயேசுவின் வழியாக நீர் எமக்கு வெளிப்படுத்தினீர். உமக்கே மகிமை என்றென்றும் உரியதாகுக. உடைந்த அப்பத்தின் மீது கூறுங்கள், தந்தாய், உம் ஊழியன் இயேசுவின் வழியாக நீர் எமக்கு வெளிப்படுத்திய வாழ்விற்காகவும்
அறிவிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமக்கே மகிமை என்றென்றும் உரியதாகுக. எவ்வாறு மலைகளில் சிதறிக் கிடந்த இந்த உடைந்த அப்பம் சேகரிக்கப்பட்டு ஒன்றானதோ அவ்வாறே பூமியின் எல்லைகளினின்று உமது திருச்சபை உமது அரசில் ஒருமிப்பதாக. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உமக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உரியதாகுக. ஆண்டவரின் பெயரால் திருமுழுக்கு பெற்றவரை தவிர வேறெவரும் உங்களது நற்கருணையை உண்ணவோ குடிக்கவோ அனுமதிக்காதீர். ஏனெனில் ஆண்டவரின் வாக்கியம் இங்கு செயல்படுகின்றது. புனிதமானதை நாய்களுக்கு எரியாதீர். நீங்கள் உண்டு முடித்ததும் இவ்வாறு நன்றி செலுத்துங்கள். பரிசுத்த தந்தாய், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உம் பெயர் எங்கள் இதயங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது. உம் ஊழியனான இயேசுவின் வழியாக எமக்கு நீர் வெளிப்படுத்திய அறிவிற்கும் விசுவாசத்திற்கும் சாகாமைக்கும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமக்கே மகிமை என்றென்றும் உரியதாகுக. எல்லாம் வல்ல அரசரே, உம் பெயரின் பொருட்டு நீர் அனைத்தையும் படைத்தீர். மனிதர் மகிழ நீர் அவர்களுக்கு உணவும் பானமும் அளித்தீர். இவ்வாறு அவர்கள் உமக்கு நன்றி செலுத்துவர். இப்பொழுதோ உம் ஊழியன் இயேசுவின் வழியாக ஆன்மீக உணவும் பானமும் நித்திய வாழ்க்கையும் கூட எமக்கு அளித்து அருள் கூர்ந்தீர். அனைத்திற்கும் மேலாக நீர் வல்லவராக விளங்குவதால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே மகிமை என்றென்றும் உரியதாகுக. ஆண்டவரே, உம் திருச்சபையை நினைவு கூர்ந்து அனைத்து தீமையினின்றும் அவளை விடுவித்தருளும். உம் அன்பில் அவளை நிறைவுபடுத்தி அருளும். அவள் புனிதப்படுத்தப்பட்டதும் நீர் அவளுக்காக தயாரித்த அரசிற்குள் 4 திசைகளிலிருந்து அவளை ஒன்றாக இணைத்தருளும். உமக்கே வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உரியதாகுக. அருள் வருவதாக, இவ்வுலகம் கடப்பதாக. தாவீதின் இறைவனுக்கு ஓசானா. யாராகிலும் புனிதனாயிருந்தால் அவன் வருவானாக. புனிதம் இல்லாதவனோ மனம் திரும்புவானாக. மரணத்தா. ஆமீன். ஆண்டவரது நாளில் நீங்கள் ஒன்று சேர்ந்ததும் அப்பத்தை பிட்டு நற்கருணையை கொண்டாடுங்கள். ஆனால் முதலில் உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். இவ்வாறு உங்கள் காணிக்கை தூய்மையானதாய் விளங்கும். தன் அயலானோடு சண்டையிட்டுள்ள எவனும் ஒப்புரவு கொள்ளும் வரை உங்களோடு இணையலாகாது. உங்களது பலி மாசுபடுத்தலாகாது. இதன் பொருட்டு ஆண்டவர் கூறியுள்ளார், ஒவ்வொரு இடத்திலும் காலத்திலும் தூய்மையான பலியை எனக்கு காணிக்கையாக்குங்கள். நான் ஒரு பேரரசர், மக்கள் இனங்களுக்கெல்லாம் என் பெயர் பெரியது என்கிறார் ஆண்டவர். 12 அப்போஸ்தலரின் போதனை என்ற பெயரை கொண்ட ஆதிகால ஆவணம். இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன். அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்கோரியாத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம். சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம். மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். நம் வாழ்நாள் எல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம். நம் வாழ்நாள் எல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினார் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகரிடந்து நம்மை வெறுப்பார் அனைவரும் பிடிந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதிற்கு இரக்கங்காட்டி தமது தூய உடன்படிக்கையின் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவன் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார்.
குழந்தை, நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நம் வாழ்நாள் எல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம். நம் வாழ்நாள் எல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம். மன்றாட்டுகள். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை எதுவும் பிரிக்க முடியாது. ஏனெனில் உலகம் முடியும் மட்டும் அவர் திருச்சபையோடு இருப்பதாக வாக்களித்தார். அவரது வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டு நாம் மன்றாடுவோம். ஆண்டவராக இயேசுவே, எம்மோடு தங்கும். உமது அன்பினால் நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறோம். உமது பாதுகாப்பில் எங்களை இன்று ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவராக இயேசுவே, எம்மோடு தங்கும். உமது தூய ஆவியாரின் அன்பு எங்கள் உள்ளங்களில் நிறைந்திருப்பதாக. இதனால் நாங்கள் இந்நாளை உமக்கென புனிதப்படுத்துவோமாக. ஆண்டவராக இயேசுவே, எம்மோடு தங்கும். உமது அழைப்புக்கு செவி மடுக்க எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உதவி செய்தருளும். அவர்கள் உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் விளங்குவார்களாக. ஆண்டவராக இயேசுவே, எம்மோடு தங்கும். தொழிற்கூடங்களில் பணிபுரிவோருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அவர்கள் நீதிக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் ஒருங்கிணைந்து உழைப்பார்களாக. ஆண்டவராக இயேசுவே, எம்மோடு தங்கும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவரே, உமது தூய ஒளியை எமது இதயங்களில் பொழிந்தருளும். நாங்கள் உமது கட்டளைகளின் பாதையில் இடைவிடாது நடப்பதால் என்னாலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு தவறில் விழாதிருக்க செய்தருளும். உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.